ஃபிக்ஸட் பிரைஸுங்க. மார்க்கெட்ல இதான் லோயஸ்ட் பிரைஸ். இதை விட விலை கம்மியாக இந்த ஜில்லாலே அந்த மாதிரியான ஒரு வீடு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்வைட் பண்ணாங்க. உண்மையா இல்லையாங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். இந்த வீட்டிலேருந்து ஒரு 2 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சந்தை இருக்குது. 3 மினிட்ஸில் 24 மணி நேரம் பஸ் போக்குவரத்து இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப் இருக்குது. அங்கே பெட்ரோல் பங்க், பேங்க், சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரியான எல்லா வசதிகளும் இருக்குது. இந்த வீடு வந்து 2.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1900 ஸ்கொயர் ஃபீட்டில் செமி ஃபர்னிஷ்டு வீடாக ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட பார்க்கிங் ஏரியா 12க்கு 18ங்கிற அளவில் கவுடு டைப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவோட சீலிங் கூட ஃபால் சீலிங் ஒர்க்கெலாம் இருக்குது. ஜனமொழியில் போர்வெல் இருக்குங்க. இந்த இடத்துல ஒரு அவுட்டர் பாத் கம் யூட்டிலிட்டி ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. 4க்கு 4ங்கிற அளவில். என்ட்ரன்ஸ்ல வடக்கு பார்த்த மாதிரி தேக்கு மர டோர் கொடுத்துருக்காங்க. உள்ள வந்தோம்னா வீட்டோட ஃபார்மல் லிவிங் பாக்குறீங்க. 16க்கு 21ங்கிற அளவில் நல்லா பெருசா ரெடி பண்ணியிருக்காங்க. ஹனிகாம் டிசைன்ல ஃபால் சீலிங் ஒர்க் இருக்கு. இந்த சைடு நமக்கு மல்டிமீடியா டிவி யூனிட் இருக்கு. இந்த வால் ஃபுல்லாமே பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் ஜன்னல் கொடுத்துருக்காங்க லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு. இந்த இடத்துல அழகான ஒரு ஷோ பீஸ் யூனிட்ஸும் இருக்குங்க. இது வீட்டோட கிச்சனுங்க. 8க்கு 8ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. டைனிங் ஏரியா மாதிரியே ஸ்கொயரா கொடுத்துருக்காங்க. மாடலர் கிச்சனுங்க. நிறைய ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல அழகான உட்டன் பேனலிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. உள்ள வந்தோம்னா 8க்கு 8ங்கிற அளவில் டைனிங் ஸ்பேஸ் இருக்கு. கார்னர்ல ஒரு ஹேண்ட் வாஷ் பேசின் யூனிட் வந்துடும். இந்த சைடு நமக்கு கிழக்கு பார்த்த மாதிரி 4க்கு 4ங்கிற அளவில் பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஸ்டோர் ரூமும் 4க்கு 4ங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் அமைஞ்சிருக்கக்கூடிய முதல் பெட்ரூம் கிட்ஸ் பெட்ரூமா கொடுத்துருக்காங்க. 10க்கு 11ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம்ல அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. 4க்கு 6ங்கிற அளவில். கீழே நம்ம பார்த்தது ஃபார்மல் லிவிங் ஏரியாங்க. மேலே இப்போ நம்ம பார்க்கறது ஃபேமிலி லிவிங் ஏரியா. ஆனால் கீழே நம்ம பார்த்த 16க்கு 21ங்கிற லிவிங் ஏரியா சைஸ்லேயே இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க்கு ஒரு மல்டிமீடியா டிவி யூனிட் செஞ்சிருக்காங்க. இது வீட்டோட செகண்ட் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமா 10க்கு 16ங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப்ல செம்மையா இருக்குங்க. ட்ரெஸ்ஸிங் யூனிட், லாஃப்ட் கபோர்டுக்கு, அது போக வால் ஷெல்ஃப், சீலிங்ல ஃபால் சீலிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. இங்கே அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்கு. 4க்கு 8ங்கிற அளவில். 2வது பெட்ரூமுக்கு ஆப்போசிட்ல 3வது பெட்ரூமையும் மாஸ்டர் பெட்ரூமாவே பிளான் பண்ணியிருக்காங்க. சேம் ஆசிட்டி சின்டியோக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் பெருசாவே இருக்குங்க. 4க்கு 10ங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் ஒரு கவர்டு பால்கனி கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு மாடி படிக்கட்டும் பிளான் பண்ணி இதுக்கு கீழே ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குங்க.